நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 10. பிரம்மனில் தோன்றிய பிரஜாபதியாகிய ஆங்கிரசுக்கு உதத்யன் பிறந்தான். உதத்யனில் பிறந்தவர் மானுட பிரஜாபதியான தீர்க்கதமஸ். 4 வேதம் முற்றோதி அறிந்த தீர்க்கதமஸின் மைந்தர் நிரையில் முதல்வர் வேத முனிவரான கௌதமர். கீழே வங்கத்தின் தலைநகரான கிரிவிரஜத்தில் தவக்குடில் அமைத்து தங்கிய கௌதமர் அங்கே தனக்கு பணிவிடை செய்ய வந்த உசினார நாட்டைச் சேர்ந்த சூத்திர குலத்து காக்ஷிமதியில் தன் தந்தைக்கு நேர்கடன் செய்ய ஒரு மைந்தனை பெற்றார். அவனுக்கு காக்ஷுவான் என்று பெயரிட்டார். தந்தையிடமிருந்து வேதங்களை பயின்றார் காக்ஷுவான். அச்சொற்கள் மேல் தவமிருந்து மெய்மையை அடைந்தார். அம்மெய்மையை பிறருக்கு அளித்து ஆசிரியர் என கணிந்தார். கௌசிக குலத்து குமுதையை மணந்து 7 மைந்தருக்கு தந்தையானார். 1000 மாணவர்களுக்கு 30 ஆண்டு காலம் சொல்லளித்து கணிந்து முழுமையை சென்றடைந்தார். மிருத்யு தேவி அவர் கால்களை தன் குளிர்ந்த கைகளால் மெல்ல தொட்டாள். விடாய் விடாய் என்று அவர் துழாவினார். மிருத்யுவின் குளிர் கைகள் அவர் உடலை தழுவி மேலேறி வந்தன. தலையருகே ஒளிரும் போர்க்களத்துடன் நின்றிருந்த தேவியை காக்ஷுவான் கண்டார். அன்னையே, நீ யார் என்றார். என் பெயர் அமிர்தை. இம்மெய்மை நீங்கள் ஈட்டியது என்றாள் அமிர்தை. இதை எனக்களிக்க என்ன தயக்கம்? இதோ என்னை இறப்பரசி தழுவி கொண்டிருக்கிறாள் என்றார் காக்ஷுவான். இதன் வாய் மூடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு துளியும் சொட்டவில்லை. நான் என்ன செய்வேன் என்றாள் அமிர்தை. அன்னையே அன்னையே என காக்ஷுவான் தவித்தார். அதில் ஒரு துளியேனும் என கழிக்கலாகாதா? கற்றும் கற்பித்தும் நான் வாழ்ந்த பெருவாழ்வை அணையா விடாய் கொண்டுதான் நீத்து செல்ல வேண்டுமா? இதை மெல்லிய படலம் ஒன்று மூடியிருக்கிறது. அதை கிழிக்க என்னால் இயலவில்லை என்றாள் அமிர்தை. அதற்குள் அவர் நெஞ்சை அடைந்து மூச்சை குளிரச் செய்தாள் மிருத்யு. நாவை செயலிழக்கச் செய்தாள். கண்முன் வெண்ணிற திரையானாள். நெற்றி பொட்டில் எஞ்சும் துளி ஒளியானாள். ஒளித்துளியாக மாறி உச்சி வாயில் திறந்து மேலெழுந்த காக்ஷுவான் ஒரு வெள்ளருதாக மாறி விண்ணில் ஏறினார். கீழே தன் முதிய உடல் குளிர்ந்து கிடப்பதை காக்ஷுவான் கண்டார். அவரை சூழ்ந்து துணைவி குமுதையும் மைந்தர்களும் துயரொற்றமர்ந்து கண்ணீர் சிந்தினர். துயர் நிறைந்த உள்ளத்துடன் முகில்களில் ஏறி மூச்சுலகை அடைந்த காக்ஷுவான் அங்கே ஈரப்பஞ்சு போல எடை கொண்டவராக இருந்தார். எவரிடமும் சொல்லெடுக்காது தனித்திருந்தார். ஒவ்வொரு கணமும் தான் அன்றாடம் தவம் செய்த 4 வேதங்களையே எண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் 4 வேதங்களும் தேவியர் வடிவில் அவர் முன் தோன்றினர். ரிக் தேவி வெண்ணிற ஆடை அணிந்திருந்தாள். யஜுர் தேவி பச்சை நிறத்தில் ஆடை புனைந்திருந்தாள். சாமதேவி இளஞ்சிவப்பு நிறம் கொண்டிருந்தாள். நீல நிறம் கொண்டிருந்தாள் அதர்வ தேவி. அன்னையரே, உங்களில் எவருக்கு நான் பிழை செய்தேன் என்றார். 3 முதல் தேவியரும் கனிந்து புன்னகைத்து, உன் முழு படையலால் உளம் நிறைந்தோம் மைந்தா. உனக்கு எங்கள் அமுதை அளிக்கவும் செய்தோம் என்றார்கள். அதர்வ தேவி முகம் திருப்பி நின்றாள். அன்னையே, நான் செய்த பிழை என்ன என்றார் காக்ஷுவான். முதல் 3 இணையானவளல்ல என என்னை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ எண்ணினாய். நான் என் அருளை உனக்கு அளிக்கவில்லை என்றாள் அதர்வ தேவி. அது உண்மை என்றுணர்ந்து சொல்லின்றி காக்ஷுவான் கை கூப்பினார். நான் இருளின் வேதம், தீமையின் ஒளி வடிவம், ஆழங்களின் மொழி என்றாள் அதர்வ தேவி. முதல் 3 ஒளியால் நன்மையால் உயர்வுகளால் ஆக்கிய தெய்வங்கள் அவர்களுக்கு நிகர் எடை கொண்டவளாக என் ஒருத்தியையே ஆக்கின. அதை உணராதவர் வேத மெய்மையை அறியாதவர். காக்ஷுவான் கண்ணீருடன், ஆம், இப்போது அறிகிறேன் அதை. என்னை முற்றிலும் ஒளி நோக்கி திருப்பிக் கொண்டேன். நன்மையை மட்டுமே நாடினேன், உயர்வையே உண்ணினேன் என்றார். சிறியோனே, ஊசல் ஒரு திசை மட்டும் செல்லவியலாதென்று நீ அறிந்திருக்கவில்லை. நீ சென்ற பயணங்களுக்கெல்லாம் நிகர் விசையை அறியா ஆழத்தில் அடைந்தாய். அங்கே உன் விழியேதும் செல்லவியலா அடித்தளத்தில் குவிந்துள்ளன. நீ தவிர்த்தவை அனைத்தும் அவையே படலமென மாறி உன் அமுத கலத்தை மூடின என்றாள் அதர்வ தேவி. அன்னையே, நான் இனி செய்ய வேண்டியவை யாவை என்றார் காக்ஷுவான். தந்தையர் வெல்லாது கடந்தவை மைந்தரில் கூடுக என்பது ஊழ் நெறி. உன் மைந்தனுக்கு அவற்றை அளி. அவன் அவற்றை என் சொல் துணையால் வெல்லட்டும். அவனால் நீ முழுமையடைவாய். அவனோ அவன் மைந்தரால் விடுதலை பெறுவான்
என்றாள் அதர்வை. அவ்வண்ணமே என்று கைகூப்பி கண்மூடி தன் ஆழத்தை உதிர்த்தார் காக்ஷுவான். அது கரிய முகிலென மண்ணில் இறங்கியது. இரவின் இருளுக்குள் குளிர்ந்த புகையென ஓசையின்றி நடந்தது. தன் தவக்குடலில் துயின்று கொண்டிருந்த அவர் மைந்தன் கௌசிகனை தழுவியது. குடிலின் தனிமையில் அவன் உடல் சிலிர்த்து கொண்டது. அவனுள் நுழைந்து கனவுகளாக பெருகியது அவ்விருள். விழைவும் வஞ்சமும் அச்சமும் ஆணவமும் கொண்டு அங்கே 100,000 ஓவியங்களாக மாறியது. அங்கே அவன் புணர்ந்தும் கொன்றும் ஒளிந்தும் பல்லுரு கொண்டு வாழ்ந்தான். அடைந்த 3 வேதங்களையும் பயின்ற வேத முடிவையும் மறந்து காலையில் பிரிதொருவனாக எழுந்தான். அவன் விழிகள் மாறியிருப்பதைக் கண்டதுமே அன்னை அறிந்தாள். மைந்தா, இனி உனக்கு இக்குரு நிலையம் இடமல்ல. உனக்கான நச்சுமுள் காட்டை தேடிச் செல்க என்று அவள் ஆணையிட்டாள். கௌசிகன் அன்னையை மட்டும் வணங்கி ஆசிரியரிடம் ஒரு சொல்லும் உரைக்காமல் தோழர் விழி நோக்காமல் குரு நிலையம் விட்டு அகன்றான். 7 காடுகளை கடந்து தீர்க்காரண்யம் என்னும் அடற்காட்டை அடைந்தான். அங்கே 12 ஆண்டு காலம் தவம் செய்து அதர்வ வேதத்தின் ஒவ்வொரு சொல்லிலும் உறைந்த தேவதைகளை தொட்டெழுப்பினான். அவனால் அக்காடு தமசாரண்யம் என்று பெயர் பெற்றது. அதர்வத்திலிருந்து எழுந்த ஆழுலக தெய்வங்கள் ஒளிவிடும் சிறகுகளும் நச்சு கொடுக்குகளும் சுழலும் சின விழிகளும் கொண்ட பூச்சிகளாக அங்கே சுழன்று பறந்தன. பிரிதெங்கும் இல்லாத விலங்குகள் அங்கிருப்பதை மானுடர் கண்டனர். 7 கால்கள் கொண்ட வேங்கை 2 தலைகள் கொண்ட மான்களை வேட்டையாடி உண்டது. முன்னும் பின்னும் துதிக்கைகள் கொண்ட வேழங்கள், சிறகுகள் கொண்ட எருமைகள், கால்களில் எழுந்த பாம்புகள், கொம்புகள் கொண்ட முதலைகள், 2 பசுங்காட்டின் ஆழங்களுக்குள் அவற்றின் முழங்கும் குரல்களும் மின்னும் விழிகளும் நிறைந்திருந்தன. அக்காட்டின் ஒவ்வொரு இலை நுனியும் நச்சு சொட்டியது. ஒவ்வொரு முள்முனையும் நாகப்பல் என்றாகியது. சொல்லெல்லாம் நச்சு துளியான காற்று அங்கே நிறைந்தது. அதில் இரவும் பகலும் என்றில்லாத அதர்வ வேதம் ஒலித்து கொண்டிருந்தது. அதர்வ வேதம் பயில மாணவர்கள் கௌசிகரை தேடி வந்தபடியே இருந்தனர். அவர் சண்ட கௌசிகர் என்று பாரதமெங்கும் புகழ் பெற்றார். அக்காட்டின் நடுவே ஒரு கையில் அமுதமும் மறு கையில் கொலைவாளும் அஞ்சலும் அருளலும் காட்டி நிற்கும் அதர்வையின் சிலை அமைந்த கோயில் எழுந்தது. அங்கே நாளும் பூத வேள்விகள் நிகழ்ந்தன. அவையுண்டு எழுந்தனர் கீழுலக தேவர்கள், பேருடல் கொண்ட பாதாள நாகங்கள். மகதத்தின் அரண்மனை சுவரில் இருந்தது களிமண் பலகையில் அமைந்த ஜரையின் புடைப்பு கோட்டோவியம். நோக்க நோக்க தெளியும் அதன் வடிவம் பிருகத்ரதனுக்கும் அவர் 2 மனைவியருக்கும் அணுக்கமான எவரை விடவும் ஆழ்ந்து செல்லதாக ஆயிற்று. அணிகையும் அன்னத்தையும் பகலெல்லாம் அதன் முன்னால் அமர்ந்திருந்தனர். அணிகை அன்னை ஜரையின் விழிகளையே நோக்கி கொண்டிருந்தாள். அன்னத்தை அவள் கை மகவின் கண்களில் கருத்தூன்றினாள். இருவரும் ஒருவரோடொருவர் கூட சொல்லாடுவது இல்லாதாயிற்று. ஏவலன் விழிக்குறியிலேயே என்னவென்று உணர்ந்து முகக்குறியாலேயே ஆணைகளை இட்டனர். அதன் முன் அமர்ந்து நூலாய்ந்தனர், இசை கேட்டனர். பின் அவையும் நின்று போய் வெறுமனே தாங்களும் ஓவியங்களே என அமர்ந்திருந்தனர். நாளும் மெலிந்து அவர்களின் உடல் நிறமிழந்தது. விழிகள் ஒளி மங்கி வரையப்பட்டவை என்றாயென. மூச்சோடுவதே உடலில் தெரியாமலாயிற்று. ஓவியப்பாவைகளாக மாறி அவ்வோவியம் அமைந்த உலகுக்குள் நுழைய அவர்கள் முயல்வதாக சேடியர் சொல்லிக் கொண்டனர். ஒரு நாள் இரவில் அந்த ஓவியம் இருவரிடமும் உரையாடியது. அணிகையிடம் அன்னை ஜரை உதடசைத்து ஓசையில்லாது ஒரு சொல் சொன்னாள். அன்னத்தையிடம் அம்மகவும் இதழ் கூட்டி பிரிதொரு சொல்லை சொன்னது. இருவரும் பின்னிரவில் திடுக்கிட்டு விழித்து கொண்டனர். விடாய் தவிக்கும் நெஞ்சை அழுத்தியபடி இருளில் அமர்ந்து நடுங்கினர். பின்னர் கூவியபடி எழுந்த அரசரின் மஞ்சத்தரை நோக்கி ஓடினர். அவர் நெஞ்சின் 2 பக்கமும் விழுந்து தோள் சுற்றி அணைத்து கொண்டு கண்களை மூடி அழுதனர். அச்சொற்கள் என்ன என்று அறிய நிமித்திகரை அழைத்து அவை கூட்டி ஆணையிட்டார் அரசர். சொற்குறி நோக்குபவர்களும் முகக்குறி தேர்பவர்களும் பிறவி நூல் ஆய்பவர்களும் 2 அரசியரையும் கண்டு நுண்ணிதி ஆய்ந்தனர். அவர்களை ஆழ்துயிலில் படுக்கச் செய்து அச்சொற்களை அவர்களின் உதடுகளில் எழச் செய்தனர். அது ஜரர்களின் மொழியில் அமைந்த சொல் அல்ல என்று அறிந்தனர். 18 நிமித்திகர் 1 மாதம் அமர்ந்து 7 முறை உசாவி நோக்கியும் அச்சொற்களவை என்று அறிய கூடவில்லை. பாரத வருஷத்தின் அத்தனை மக்கள் மொழிகளிலும் அச்சொற்களுக்கு பொருள் தேடினர். ஆசுர மொழிகளிலும் ராட்சச பைசாசிக மொழிகளிலும் கூட தேடி நோக்கினர். இறுதியில் அது பொருளிலா சொல் என்று அறிவித்தனர்.
தெய்வங்கள் வீண் சொல் உரைப்பதில்லை, அவை நாம் அறியா சொற்கள் என்றார் அமைச்சர் பத்மர். சோர்ந்திருந்த பிருகத்ரதன், ஆம், நானும் அவ்வாறே உணர்கிறேன். ஆனால் எங்கனம் அதை நாம் அறிய முடியும்? அத்தெய்வமே மீண்டு வந்து உரைப்பது வரை காத்திருப்போம் என்றார். அரசே, மைந்தனுடன் சென்ற அன்னை ஜரை அக்குகையின் இருள் பாதை வழியாக பாதாள உலகங்களுக்கு சென்றாள் என்று அறிவோம். இச்சொல் அங்கிருந்து அவளால் உரைக்கப்பட்டது. ஆழுலக தெய்வங்கள் எழும் களம் ஒன்றை அறிந்தவரே இச்சொல்லுக்கு பொருள் காண முடியும் என்றார் பத்மர். வடக்கே தமசாரண்யம் என்னும் காட்டில் சண்டகௌசிகர் என்னும் வைதிகர் குரு நிலை அமைத்துள்ளார் என்று நூல்கள் சொல்கின்றன. அந்நச்சு காட்டில் அதர்வ வேதம் தழைக்கிறது. அங்கே அடியுலகங்களின் அத்தனை தெய்வங்களும் வந்து அவியுண்டு செல்கின்றன. அவர்களே இச்சொற்களுக்கு பொருள் சொல்ல முடியும். பத்மரும் அரசரும் இரு தேவியரும் தமசாரண்யத்தை சென்றடைந்தனர். இக்காட்டுக்குள் செல்ல நமக்கு ஒப்புகை இல்லை. இதன் எல்லை என்றோடும் ஸ்ருதவாகினி என்னும் இச்சிற்றோடையின் கரையில் நாம் தவம் இருப்போம். சண்டகௌசிகர் உளம் கனிந்தால் நம்மை அழைக்கக்கூடும் என்றார் பத்மர். காட்டின் ஓரத்தில் ஒரு குடில் அமைத்து அவர்கள் தங்கினர். நோன்பிருந்து காத்திருந்தனர். 12 நாட்களுக்கு பின் காட்டிலிருந்து ஒருவன் வெளியே வந்தான். அவன் உள்ளங்கைகளிலும் முகம் முழுக்கவும் கரிய மயிர் பரவி இருந்தது. கரடி குரலில், உங்களை என் ஆசிரியர் அழைத்து வரச் சொன்னார் என்றான். அவனுடன் அவர்கள் காட்டுக்குள் சென்றனர். நான் செல்லும் வழியில் மட்டுமே வருக, இரு பக்கமும் விழி செலுத்தாதீர் என்றான் அவன். விந்தை விலங்குகளையும் நச்சு செடிகளையும் சுற்றும் பூச்சிகளையும் புட்களையும் கடந்து அவர்கள் சண்டகௌசிகரின் தவ குடிலை அடைந்தனர். ஒவ்வொன்றும் கனவென தோன்றின. இதை நான் முன்னரே கனவில் கண்டுள்ளேன் என்றாள் அனிகை. ஆம், நானும் கண்டுள்ளேன் என்றாள் அன்னத்தை. ஒவ்வொருவரும் அறிந்தவையே இவை என்றான் அவன். தொலைவிலேயே அதர்வம் முழங்க கேட்டனர். எதிரொலி நிறைவகுத்த இடியொலி என, சினந்த வேழ பிளிரல் என, பிளவுண்டு சரியும் மரம் என, உருளும் மலை பாறை என, குருதியுண்ட சிம்மம் என, புண்பட்டு சாகும் களிற்றெருது என, மரங்களில் அறைபடும் காட்டுக்கொடி என அது ஒலித்தது. அணுகும் தோறும் அதன் ஒலி குறைந்து வந்தது. கூக என குழறியது. பின் கருங்குருவி என குறுகியது. எரிகுளத்தை அவர்கள் நோக்கிய போது வண்டென மிழற்றியது. அருகணைந்த போது அங்கே 18 ஹோதாக்கள் சூழ்ந்தமர்ந்து எரிகுளத்தில் அவையிட்டு வேள்வி நிகழ்த்த கண்டனர். அவர்களின் உதடுகள் ஓசையின்றி அசைந்து அதர்வத்தை ஓதிக்கொண்டிருந்தன. சண்டகௌசிகரின் கால்களை 4வரும் பணிந்தனர். உங்கள் வரவு குறித்து அறிவேன் என்றார் அவர். இன்றைய வேள்வியின் எரியழலில் உங்களிடம் உரையாடியவளை எழுப்புகிறேன். அவள் சொல்வதென்ன என்று உசாவுகிறேன் என்றார். அன்று அவருடன் அவர்கள் தங்கினர். இரவெழுந்ததும் தொடங்கிய விபூத யாகத்தில் தர்பை பாய் மேல் கை கட்டி அமர்ந்த போதும் 4வரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அனிகை, நான் அஞ்சுகிறேன் என்றாள். அன்னதை, சென்று விடுவோம் என்றாள். பிருகத்ரதன், இதுவரை வந்தோம், இனி மீள்வதில்லை என்றார். நெருப்பில் எழுந்தவளை 3வரும் அக்கணமே கண்டு கொண்டனர். இடையில் ஒளிரும் உடல் அமைந்த மைந்தனுடன் எழுந்த ஜரை குறுத்திழமை கொண்டிருந்தாள். அவள் இடையில் இருந்த மைந்தன் புன்னகைக்க அவள் இதழில் தாய்மையின் கனிவு நிறைந்திருந்தது. அன்னையே, உன் ஆளுலகில் மகிழ்ந்திருக்கிறாயா என்றார் சண்டகௌசிகர். ஆம், இங்கு அனைவரும் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கிருக்கையில் மட்டும் மகிழ்பவர்களே இங்கு வருகிறார்கள் என்றாள் ஜரை. சண்டகௌசிகர், இவர்கள் உன்னை வணங்கும் அடியார். இவர்களிடம் நீ எழுந்து சொன்னதென்ன என்றார். இவர் இருவர் துயர் கண்டு இறங்கினேன், அருள் செய்ய எண்ணினேன் என்றாள் ஜரை. நீ சொன்னதென்ன என்று அறிய விழைகிறேன் என்று சண்டகௌசிகர் கேட்டார். அவளும் அவள் மைந்தனும் இணைந்த குரலில் மாவீரன் எழுக என்றனர். அப்போதுதான் அவ்விருவர் குரல்களையும் இரண்டாக கேட்டதே பொருளின்மையை உருவாக்கியது என்பதை அரசனும் அமைச்சரும் உணர்ந்தனர். அன்னையே, உன் அருள் எழுக என்றார் சண்டகௌசிகர். எங்குள்ளவை அனைத்தும் அணுவடிவம் கொண்டவை. அவ்வுலகோ என் உண்மைகளின் 100ஆம் நிழல் என்று அவள் சொன்னாள். சண்டகௌசிகர், அந்த மாமரத்தில் உன்னை ஒரு கணம் நிறுத்துகிறேன் அன்னையே. அங்கு உன் சொல் கைத்தொடும் பொருளென கணிக. அதர்வ வேத சொல்லெடுத்து முழங்கி
அப்பமும் மதுவும் மலருடன் சேர்த்து அவியிட்டு 2 கைவிரல் கூட்டி அவர் இருள் முத்திரை காட்டினார். அருகே நின்றிருந்த மாமரம் காற்றெழுந்து குலுங்கி உலைந்தது. அதிலிருந்து ஒரு கனி உதிர்ந்து அவர் மடியில் விழுந்தது. சண்ட கௌசிகர் அதை எடுத்து அரசரிடம் அளித்தார். இதை உண்க, இப்புவியின் இடை அனைத்தையும் தாங்கும் ஆழங்களின் வல்லமை கொண்ட மைந்தன் அமைவான். நன்று சூழ்க என்றார். கை கூப்பி அதை வாங்கி தன் தலைமேல் சூடி அவரை வணங்கினார் பிருகத்ரதன். முனிவருக்கு அவர் விழைந்த காணிக்கை அளித்து 7 முறை மண்டியிட்டு வணங்கி அவர் கால் புழுதியை சென்னி சூடினார். இன்று நான் மீண்டேன், இன்று என் தந்தையருக்கு மைந்தரானேன் என்றார். செல்க என்றார் சண்ட கௌசிகர். இவ்விரவுக்குள் தமசாரண்யத்தின் எல்லை என்றமைந்த சுருதவாகினியை நீங்கள் கடந்தாக வேண்டும். முதற் கதிர் எழுந்த பின் இங்கிருந்தீர்கள் என்றால் நிறைவடைய ஆத்மாக்களாக இக்காட்டில் 1000 ஆண்டு காலம் அலைந்து திரிய நேரும். பிருகத்ரதன், இதோ கிளம்புகிறோம் என்றார். இங்குள்ள ஒவ்வொன்றும் அவ்வாறு சிக்கிக் கொண்ட ஆன்மாக்களே. அவை உங்களையும் இங்கு நிறுத்தவே முயலும். ஒரு குரலுக்கும் செவி கொடுக்காதீர், எவ்வுருவுக்கும் விழி அளிக்காதீர் என்றார் சண்ட கௌசிகர். அங்கிருந்து தன் துணைவியரையும் பத்மரையும் அழைத்து கொண்டு அந்த கனியுடன் பிருகத்ரதன் ராஜகிருகம் மீண்டார். செல்லும் வழி எங்கும் அவர் உவகை தாழாது அழுது கொண்டிருந்தார். எந்தேரே எந்தேரே என்று விண் நோக்கி விம்மினார். இதோ என் கடன் கழித்தேன், இதோ என் வாழ்க்கையை நிறைவு செய்தேன் என்று கூவினார். அவர் கால்களை வேர்களென எழுந்து வளைத்து தடுமாறச் செய்தன நாகங்கள். அவர் கைகளில் கொடிகள் சுற்றி இழுத்தன. அவருக்கு குறுக்காக சிறகடித்து சென்றன இருண்ட பறவைகள். அவர் உளச்சொற்களுடன் ஒலி இணைந்து திரிவு செய்தன சிறு பூச்சிகள். ஆனால் அவர் கனியை அன்று எதையும் எண்ணவில்லை. அவர் கண்ணீர் காண தேவையற்ற அனைத்தையும் மறைத்தது. ஆனால் அவரை தொடர்ந்து வந்த 2 துணைவியரும் தனிமையில் நடந்தனர். ஒவ்வொரு ஒலிக்கும் அவர்கள் திடுக்கிட்டு நின்று செவி பொத்தினர். ஒவ்வொரு தொடுகைக்கும் கால் விதிர்த்து மூச்செறிந்தனர். அணிகையின் செவியை அணுகிய கருவண்டு ஒன்று, அன்னத்தை அல்லவா நீ? மைந்தனை பெற்று விண்ணகம் செல்லும் பேறு பெற்றாய், வாழ்க என்றது. அவள் திடுக்கிட்டு திரும்பி நோக்க ரீங்கரித்து பறந்தகன்றது. அன்னத்தையின் செவி அருகே சென்று, அணிகை, நீ வென்றாய். மைந்தரை பெறாது அவள் ஒரு மலைப்பாறையாக 7 ஊழிக்காலம் பாழ் நிற்கப் போகிறாள் என்றது. அவள் திகைத்த நெஞ்சை பற்றியபடி நின்றாள். மெல்லிய தடமாக தெரிந்த பாதை இருவருக்கும் 2 திசைகளிலாக பிரிந்தது. இருவரும் 2 பக்கமாக பிரிந்து காலடி எடுக்க கண்டு பின்னால் வந்து கொண்டிருந்த அமைச்சர் பத்மர் உரத்த குரலில், அரசியரே, இருவரும் வழி தவறிவிட்டீர்கள் என்றார். பிருகத்ரதன் திடுக்கிட்டு விழித்து, என்ன என்றார். அரசியர் பாதை பிரிந்து விட்டனர் அரசே என்றார் பத்மர். பிருகத்ரதன் திரும்பி நோக்கி, என்ன நிகழ்ந்தது? பாதை நோக்கி பின் தொடர்க என்றார். இருவரும் அசைவில்லாது நிற்க கண்டு, என்ன என்று கேட்டார். சொல்லுங்கள், இக்கனியை உண்டு மைந்தனுக்கு அன்னையாக போவது யார் என்றாள் அணிகை. ஆம், அதை அறியாது இனி இக்காடு விட்டு ஓர் அடி வைக்க என்னால் இயலாது என்றாள் அன்னத்தை. அதுவரை அதை எண்ணியிராத பிருகத்ரதன், அதை நாம் அரண்மனைக்கு சென்று முடிவு செய்வோம். நூலறிந்தவரும் நிமித்திகரும் குலம் மூத்தாரும் மூதன்னையரும் முடிவெடுக்கட்டும் என்றார். எனக்கு அக்கனி இல்லை என்றால் இக்காட்டை விட்டு நான் வரப்போவதில்லை என்ற அன்னத்தை சொன்னாள். ஆம், இங்கேயே நின்று இறக்கவே நானும் எண்ணுகிறேன் என்றாள் அணிகை. என்ன இது? பிறந்த கணம் முதல் ஓர் உடலும் ஓர் உயிரும் என்றே வாழ்ந்தவர் நீங்கள் என்று அறிந்தவன் அல்லவா நான்? ஒருவர் குழல் செய்வ பெரிதொருவர் முகத்தை ஆடியில் நோக்குவதுண்டு என்று செவிலியர் உங்களை பகடி சொல்லவும் கேட்டிருக்கிறேன். இக்கணம் வரை இருவரும் 2 சொல் பேசி நான் கேட்டதும் இல்லை என்றார் பிருகத்ரதன். ஆனால் இணைந்த எதுவும் பிரியும் ஒரு கணம் உண்டு என்றாள் அன்னத்தை. அரசே, விண்ணுலக செல்பவர் இணைந்திருப்பதில்லை என்றாள் அணிகை. என்ன செய்வதென்று அறியாமல் பிருகத்ரதன் திகைத்து நின்றார். மீண்டும் மெல்லிய குரலில், இவ்விடத்தில் முடிவெடுக்க என்னால் இயலவில்லை. இந்நாள் வரை இருவர் என் துணைவியர் என்றே நான் எண்ணியதில்லை. அரண்மனைக்கு வருக, எனக்கு அவை கூடி முடிவெடுக்க 3 நாட்களை அருள்க என்றார். இக்காட்டில் நாங்கள் 2 ஆனோம். இனி எப்போதும் ஒன்றென ஆக முடியாதென்றும் அறிந்தோம் என்றாள் அன்னத்தை. எங்களில் ஒருவரை உதறி இன்னொருவரை அழைத்துச் செல்லுங்கள் என்றாள் அணிகை.
அரசர் கண்களை மூடி ஒரு கணம் நின்றார். பத்மர், பொழுது விடியப் போகிறது அரசே என்று கூவினாள். புட்குரல்களில் வெள்ளி எழுவதை கேட்கிறேன். பிருகத்ரதன் தத்தளித்து, எண்ணி சொல்லுங்கள். அரசியரே, இது தீயுள் ததும்பும் இருட்காடு. இங்கு நின்றிருப்பதென்பது அடியிலியில் விழுவதற்கு நிகர் என்றார். ஆம், மைந்தர் இல்லாதவள் வெண்ணுலகேக முடியாது. அவள் மகிழ்ந்திருக்கும் இடம் அடியிலிகளில் 7 அடுக்குகள் மட்டுமே என்றாள் அன்னத்தை. மைந்தர் இல்லையேல் அன்னை ஜரையுடன் சென்று நானும் அங்கு அமையவே விழைவேன் என்றாள் அணிகை. தொலைவில் தெரிந்த ஸ்ருதவாகினியை கண்டு பிருகத்ரதன் தவித்தார். எண்ணி சொல்லுங்கள் இரட்டையரே, என் மேல் கருணை கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் இதழ் பூட்டி விழி இறுக்கி உறைந்து நின்றனர். சொல்லுங்கள், வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார் பிருகத்ரதன். அவர்கள் மலைப்பாறையின் குளிர்ந்த அமைதியை கொண்டிருந்தனர். அரசே, விடியலாயிற்று, இதோ என்றார் பத்மர். இதோ இருவருக்கும் அளிக்கிறேன் இக்கனியை, இருவரும் பகிர்ந்துண்ணுங்கள் என்றார் பிருகத்ரதன். இருவரும் ஒரே கணத்தில் மலர்ந்து உவகையொலி எழுப்பினர். விடுகிறது, என்னுடன் ஓடுங்கள் என்று கூவியபடி பிருகத்ரதன் ஸ்ருதவாகினியை நோக்கி பாய்ந்தார். அரசியரும் அமைச்சரும் அவரை தொடர்ந்து விரைந்தோடினர். மூச்சிறைக்க, கண்ணில் அனல் பறக்க, கால்களில் முட்களும் கற்களும் கிழித்து குருதி வழிய அவர்கள் ஸ்ருதவாகினியை அடைந்து மறுபக்கம் தாவினர். அவர்களை தொடர்ந்தோடி வந்தன 10,000 கால்கள். பறந்து வந்து மொய்த்தன கரிய சிறகுகள். 10,000 இருண்ட கைகள் அவர்களை அள்ளி பற்ற துடித்தன. அணிகையின் ஆடை நுனியை பற்றியது ஒரு கை. அன்னத்தையின் கூந்தல் இழையை பற்றி இழுத்தது பிரிதொரு உயிர். ஸ்ருதவாகினியை கடந்ததும் பிருகத்ரதன் ஏறிட்டு நோக்கிய போது விண்ணில் விடிவெள்ளியை கண்டார். மூச்சிறைக்க, கண்ணீரும் சிரிப்புமாக, தெய்வங்களே, தப்பிவிட்டோம் என்று கூவினார். அவர் காலடியில் களைத்து விழுந்தனர் அரசியர். அவர்கள் இருவர் கையிலும் அக்கனியை அவர் அளித்தார். அவர்கள் நெஞ்சு விம்ம அழுது கொண்டிருந்தனர். அவர்களை அணைத்து கொண்டு, மீண்டு விட்டோம், மீண்டு வந்து விட்டோம் என்று பிருகத்ரதன் கூவினார். இனி துயர் இல்லை, இனி எல்லாம் நலமே என்று விம்மி அழுதார். ஆனால் விண்ணில் தோன்றி கீறி மறைந்த எரிமீன் ஒன்றை நோக்கி நின்றிருந்த அமைச்சர் பத்மர் மட்டும் நீள் மூச்செறிந்தார். செல்வோம் என்றார் பிருகத்ரதன். ஆம், செல்வோம் என்ற பின் அமைச்சர் எரியம்பு ஒன்றை விண்ணில் எழுப்பி காவலரை தேர் கொண்டு வர ஆணையிட்டார். பன்னிரு படைக்களம் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.